சரியான டென்ஷனுங்க. ஒரு பக்கம் ரோடை தேடி கண்டுபிடிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. மணாலி இதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ரோடு. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஹில் மவுண்டன்ஸில் வந்து நிறையா ஸ்னோ இருக்கும். ஸ்னோ செயின் இதெல்லாம் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. இப்போ 2 வீலர்ஸ் நாட் அலோவ்டு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோமா? எல்லோரும் செக் பண்ணுறாங்க. நம்ம பைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முடிஞ்சிச்சு. நம்மளால் கண்டிப்பாக மணாலி போகவே முடியாது. நம்ம வந்த வழியே திரும்பி போய் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகணும். அதான் ஒரே ஒரு வழி. வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டோ விளாகர். நான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லே லதாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ரூமில் தான் இருக்கும். வெயில் பாருங்கள், பட்டையை கிளப்புது. மணி ஒரு 9:30 இருக்கும். சரியான வெயில். பட் ஆனால் தெரிஞ்சுக்காது. ஒரு 5 நிமிஷம் நின்னோன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காட்டேஜில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இட்ஸ் லைக் அ ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்டல் இன் அஃபோர்டபுள் ப்ரைஸ். உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். ஸோ பின்னாடி நம்மளோட பைக்கு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஸோ நானும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ மற்ற எல்லாத்தையுமே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்து ஒரு புதிய அட்வென்ச்சருக்கு போகலாம். பைக்கு ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மணாலி நோக்கி போகிறோம். ரோடு ஓப்பனில் இருக்குது, நல்ல ரோடு தான். ஸ்பிட்டி வேலி போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நேராக ஸோ 429 கிலோமீட்டர் காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து கிளம்பிடலாம். முருகா பத்திரமா போகணும்பா. ஓகே ப்ரோ, பாய். ஃபஸ்ட்டு ஏடிஎம்மில் போய்ட்டு கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஐ திங்க் நான் எதையுமே மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம் போவோம். அதுக்கப்புறம் வந்து மணாலி ரோட்டை பிடிச்சி ஸ்பிட்டி வேலி போயிடுவோம். ஸ்பிட்டி வேலியை பார்த்துட்டு நேராக 2 ரூட் இருக்காமா. ஸோ அந்த 2 ரூட்டில் மணாலி போகாமல் இன்னொரு லொக்கேஷன் நம்ம மணாலி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக அங்கே ரூட் இருக்குது போல். ஸோ அதனால் ஸ்பிட்டி வேலி ஃபஸ்ட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மணாலி ஒரே ஸ்ட்ரெச்சு தான், அடித்து தெறிக்க விட்டுருவோம். 10 hours நான் ஸ்டாப்பாக ஓட்டணும்னு சொல்லுது. ஸோ நேற்று நைட் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, லே மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் லே கேஃப் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ஃப்ரீக்வெண்ட்டாக காற்று குறையுதுங்க. கருமத்தையே எப்படியா இருந்தாலும் டயரில் வந்து ப்ரெஷர் கம்மியாகிடுது. ஹாய் ப்ரோ, கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர். நீங்கள்? கரூர். ஆ. என்ன சோலோவா? சோலோ, ஆல் இண்டியா. ம்.
நான் முடிச்சிட்டேன் ப்ரோ. லடாக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நான் பெருசாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் ஆல் இண்டியா ட்ரிப் 40 டேஸில் முடிக்கணும். ஸோ அதனால் சும்மா லிட்டில் பிட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடிக்கணுமா? நம்மளாம் மூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மோசம் வந்து இது சீட் எல்லாமே நான் போச்சு. நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே நான் இதுவரை 2 வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன் லேல மட்டுமே. வாட்டர் வாஷ் கூட ப்ராப்ளம் இல்லை, பட் ஏர் ஃபில்டர் தான். இப்போ 5000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு நான் இங்கே வரக்குள்ள. இப்போ அங்கே கோயம்புத்தூர்லேருந்தே வந்துட்டிங்களா? போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்தே வந்துட்டிங்களா பைக்கில்? நான் கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து வெஸ்ட் கோஸ்டல் டு லடாக்கு, நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் வந்து மறுபடியும் ஈஸ்ட் கோஸ்டல் அப்படி போகிறேன். ரெகுலர் ரோடு க்ளோஸ்ட். ஆமாம், பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் லோக்கல்கிட்ட வந்து விசாரிங்க. டிஸ்கித்துலேருந்து திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 3 ரோடு மாதிரி இப்படி பிரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரோட வியூ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. டவுன்ஹில் வேறையா, நம்ம வண்டியை வேற நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் நிப்பாட்டி வீடியோவோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நியூ ரோட்டில் வந்து நம்ம நேராக மணாலி போக போகிறோம். அட் எனி காஸ்ட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ரீநகர்லேருந்து இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம மேலே லே வந்து போனோம். ஸ்ரீநகர் வந்து ஸ்ட்ரைட்டு, லே வந்து வேக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்டில் வந்து பாருங்கள் மணாலி 414 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் கிடையாதாம்மா. ப்ரோ நானும் தமிழ் தான். இது வந்து புது ரூட்டு, அது வந்து பழைய ரூட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர் வந்து சங்கம்லேருந்து புது ரோடு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்பிட்டி வேலி அதெல்லாம் எதுவுமே தெரியும். அப்படியா? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வில்லேஜ் எதுவும் இருக்கா? ஓ 90 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவுமே இல்லை. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் கரூர். கரூர் கரூர் கரூர். ஆமாம் ப்ரோ. இந்த போர்டு உங்களுக்கு தெரியுதா? ஸோ பதாம், டார்ச்சா, மணாலி இதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ரோடு. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஹில் மவுண்டன்ஸில் வந்து நிறையா ஸ்னோ இருக்கும். ஸ்னோ செயின் இதெல்லாம் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. இப்போ 2 வீலர்ஸ் நாட் அலோடு. ஒரு வழியாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வேறு வழியே கிடையாது. நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஓப்பனில் இருக்க ஒரே ஒரு ரோட்டில் மட்டும்தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்த வழியே திருப்பியும் ஒரு 35 கிலோமீட்ரு லே போகாமல், லேக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் வந்தோம் இல்லையா, அந்த ரோட்டில் நம்ம போக வேண்டியதுதான். ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. மேக்னெட்டிக் ஹில் இங்கே தாங்க இருக்குது. நான் மறந்துட்டேங்க மேக்னெட்டிக் ஹில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க மேக்னெட்டிக் ஹில் எப்படிங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்த வழியில் தான் மேக்னெட்டிக் ஹில். நம்மளை ஒரு குரூப் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதாங்க அந்த மேக்னெட்டிக் ஹில். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. இருங்க இந்தா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, போயிட்டு மேக்னெட்டிக் ஹில்ல என்னடா மேக்னெட்டிக் ஹில்ல நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல் வெயிட்டில் இருக்கு வண்டி. வண்டியை ஏற்றி பார்த்துருவோம். உண்மையாகவே வந்து மேக்னெட்டிக் ஹில் நம்மளை பூஸ்ட் பண்ணுதா, இல்லை அந்த ரோடு வந்து அந்த மாதிரி இருக்கனால அந்த மாதிரி பூஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சு போயிடும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோமா?
எல்லாரும் செக் பண்ணுறாங்க. நம்ம பைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னங்க நின்றுச்சு? இருங்க, காற்று வேற மறுபடியும் பிடிக்கிட்டு போயிடுச்சுங்க. ஸோ எரிச்சா மயிராகுதுங்க. இருங்க, நான் காற்றடிச்சிட்டு சொல்கிறேன். சரியான டென்ஷனுங்க. ஒரு பக்கம் ரோடை தேடி கண்டுபிடிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. மறுபடியும் அதே பஞ்சர் மறுபடியும் ஆகிட்டே இருக்குது. சரியான கட்டுப்பு மயிராகுது. ஸோ அதனால தான் இங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் வந்தேன். இங்கே பாருங்க, ஸோ பின்னாடி வந்து அவர் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே பக்கத்தில் தான் வந்து சியட்டோட டயர் ஷோரூம் நம்ம பார்த்தோம்ல, அவங்க டயரை ரிமூவ் பண்ணி வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா டயரை எக்ஸாமின் பண்ணிவிட்டு தேருமா தேராதான்னு பார்ப்பாங்க. தேராதுன்னா டியூப்பை போட்டுக்க வேண்டியதா. தேரும் அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு பஞ்சர், மஷ்ரூம் பஞ்சர் மாதிரி ஏதாச்சும் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராசஸ் ஆகட்டுங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் வந்து என்னடா நம்ம மொத்த ரைட்லேயும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லையே, வந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். அந்த டனலில் சம்பவம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் சம்பவம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், அங்கே போய்ட்டு என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டயரை வந்து கலட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ எவ்வளோ பஞ்சர் இருக்குது என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே, ஸோ இங்கே எவ்வளோ பஞ்சர் இருக்குது என்ன டீட்டெயில் எல்லாமே இனிமேல் தான் செக் பண்ணணும். ஸோ போயிருக்காப்புல அவர். இங்கே டயரை வந்து கலட்டி வச்சுருக்கோம். எத்தனை பஞ்சர் என்ன ஏது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். நம்மளுக்கு டியூப்லெஸ் தான். டென்ஷன் ஆகுது. ஐயோ, பாருங்க பஞ்சர்லேயே போகுது. சொல்லிட்டேங்க, எனக்கு வந்து டியூப் போட்டுருங்க, டியூப்லெஸ் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பஞ்சர் ஒட்டினா நிற்க மாட்டேங்குது. அது வந்து ரோட்டில் வந்து ஒட்டி ஃபுல்லாகவே வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுது. ஸோ டியூப்லெஸ் வாங்குறது வந்து உண்மையாலுமே வந்து நாட் செக்யூர், ஐ திங்க். ஓகே, டியூப் வந்து போட்டுட்டோம். நாம் அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். நான் எவ்வளோ நேரத்தை இதே காமிச்சிட்டே இருக்கிறது எனக்கு வந்து வெறுப்பாகுது. ஸோ அதனால் நம்ம வேடிக்கை பார்ப்போம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். போகிற உள்ள சிம்பிளாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்பா, இனிமேல் வர மாதிரி இருந்தா மேப்பை நம்மளே தனியாக ரெடி பண்ணிட்டு தான் வரணும். தேங்க்ஸ் பையா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நல்லா டார்க் சாயலாக, அதுக்கு பின்னாடி வந்து ஸ்னோ மவுண்டன்ஸு, முன்னாடி வந்து பாருங்கள் ஒரு ஷேப்பாக இருக்குல்ல. லடாக் ஃபுல்லாகவே அப்படி தாங்க. இந்த மவுண்டன்ஸை பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து கரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருதுங்க. நம்ம ஊர் பேர் தான் கரூர் மாதிரி, கரூர்
அந்த ஊருக்கு தான் வந்து போயிட்டு நானும் பார்க்குறேன் நல்ல ரெஸ்டாரண்ட்டு ஒன்று கூட கண்ணில் சிக்கவே இல்லைங்க. எனக்கு பார்க்குற ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஒன்றும் பிஸியாக இருக்குது, ஃபுல்லாக இல்லைன்னா எம்டியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் பட்ஜெட்டில் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் மற்ற இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னா பெசாட்டுக்கு வாழைப்பழம் இருக்குங்க, ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அடிச்சு விட்டோம்னா வச்சுக்கோங்க, வயிறு சும்மா கின்னுன்னு ஆயிரும். தேவையான அதிகப்படியான கேலரிஸ் அதிலே கிடச்சிரும். இதுக்கப்புறம் அதாங்க பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. ஹோட்டலில் சாப்பிட்டோம், அப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. காலைல லைட்டாக சாப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் நல்லா வெயிட்டாக சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம டே நைட்டு ஓட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்ரு, 408 கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக அடித்து ஓட விட வேண்டியதான். எவ்வளோ காட்டுது? 408 கிலோமீட்டர் காட்டுது. ஓகேங்க, போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் செம்ம மூடு அப்செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் பூரா வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டயர் வேலை வச்சிருச்சு. சரி பரவாயில்ல, இந்நேரம் பாதி தூரம் போகிற வழியில் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது எவ்வளோ பெட்டர் தான். பட் அதுக்கும் சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே நைட் ஓட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்டட் டைம் 3 மணின்னு காட்டுது, ஆனால் அவ்வளோலாம் ஆகாது. நம்ம வந்து இமாச்சல் பிரதேஷில் என்ட்ரு ஆகிட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஷெல்டர் பார்த்துக்கலாம். ஷெல்டர் இல்லைனாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெஸ்ட்டை போட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டேயில் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் டே அண்ட் நைட் ரைட் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம சீக்கிரமாக வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் எக்ஸ்ப்ளோரிங்லாம் எதுவும் கிடையாது. ஆன் தி வேலை ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்ப்ளோரிங் இருக்கும். ஆனால் அதுவுமே இன்னும் வேறு லெவலில் இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நார்த் ஈஸ்ட்டு சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதுக்காக கண்டென்ட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நாம் நிப்பாட்ட போகிறதில்ல, அடித்து துவைச்சி ஓட விடுவோம். முடிஞ்சிச்சு. நம்மளால் கண்டிப்பாக மணாலி போகவே முடியாது. நம்ம வந்த வழியே திரும்பி போய் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகணும். அதான் ஒரே ஒரு வழி. ஸோ இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, மணாலிக்கு புது ரூட்டும் கிடையாது, பழைய ரூட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் எந்த ரூட்லையுமே யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லையாம்மா பிஆர்ஓ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் ஸ்ரீநகர் போயிட்டு மணாலியே போக வேணாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். மணாலிக்கு இங்கேருந்து ஒரு 500-550 கிலோமீட்டர் இருக்குது. சாரி, மணாலின்னு சொல்லிட்டேன் பாருங்கள். ஸ்ரீநகருக்கு இங்கேருந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் கார்கில் போயிட்டு, கார்கில்லேருந்து வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கிளம்பிட வேண்டியதான். அதான் ஒரே வழி, அதான் பெஸ்ட்டும் கூட. நல்ல வேளை இந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சர்ச்சூவில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, சர்ச்சூ இங்கேருந்து 2202 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ -32 டிகிரியாமா, ஃபுல்லாக பனிப்பொழிவு, ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதனால் ஒன்லி பெரிய ட்ரக் மட்டும்தான் போக முடியும். அது ஒன் வே ரூடுன்றதுனால ஒன்ஸ் அந்த பக்கம் இருந்து வர கும்பல வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம் அனுப்பிட்டு ரோடை பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் இருந்து போகிற பீப்புள்ஸை தான் அந்த பக்கம் அனுப்புவாங்களாமா. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ எனக்கு ஒரு ஐடியா சொன்னார் அவர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ட்ரக்கில் உங்கள் வெஹிக்கிளை ஏற்றி நான் இங்கேருந்து உங்களை நான் வந்து அங்கே அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற மைண்டில் பேசினாங்க. நானும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இவங்க சொல்கிறபடி இங்கேருந்து 2 நாள் வெயிட் பண்ணி அடுத்து டிராஃபிக் கிளியர் ஆகி அடுத்து போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகிடும். ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, பாய் சார். தேங்க்யூ சார். இருங்க, இன்னொருத்தருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போயிடலாம். சார் தேங்க்யூ சார். நமக்கு இன்றைக்கி வாட்சது அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ண முடியலன்னா இப்படி இங்கே வருஷ கட்டி நிற்கிது பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறவங்க தான். ஸோ அவங்க வந்து
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வருஷ கட்டி வண்டியெலாம் நிற்கிது தெரியுதா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து ரோடு ஓப்பன் ஆன உடனே இங்கேருந்து சிக்னல் கொடுத்தோன்னே வண்டி எடுத்துகிட்டு பறந்துருவாங்க எல்லாருமே. அதுவரை இங்கே தான் எல்லோரும் ஆள்ட்டு. இப்போ தான் வந்து ரோடு க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கியூ கட்டி நிற்பாங்க. தயவு செஞ்சு ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீரோடு முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிருங்க. லடாக் பக்கம்லாம் வரவே வராதிங்க. நான் பண்ண மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நான் பண்ணது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்பையும் 40 நாளில் முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம மறுபடியும் ரூமுக்கே போகிறோம், ரெஸ்ட்டை போடுறோம். காலையில் 4 மணிக்கு ஷார்ப்பாக வண்டி எடுக்கிறோம். நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரை போய் ரீச் பண்ணுற மாதிரி நான் ஸ்டாப்பாக எப்படியாச்சும் வந்த வழியிலே திருப்பி போயிட வேண்டி தான். வேறு வழியே கிடையாது. அதுதான் ஒரே ரூட்டும் கூட. ஏன்னா ரூட்டை தேடி அலைஞ்சு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போய் மாட்டிக்கிறத விட பெட்டர் ரூட்டு இருக்க பக்கம் போய் நம்ம சேஃப்டியாக போகிறதுக்கு நல்லது. ஏன்னா ஹை பாசஸில் வந்து கடுமையான பனிப்பொழிவு இருக்காமா, அதை விட கடுமையான வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இருக்காமா. நான் போயிட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் மாட்டிக்க விரும்பலை. அதனால் என்னோட சேஃப்டிக்காக லடாக் வந்து நம்மளை விட மாட்டேங்குதுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இத்தனை ரோடு போட்டாங்களே, மணாலிக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ரூட்டு வந்து போட்டாங்களா? கிலோமீட்டர் கம்மியாகுது, அது கம்மியாகுது, இது கம்மியாகுதுன்னு இந்தியன் கவர்மெண்ட்டு இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றது இந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிய மாட்டோம்னா சொன்னாங்க. அப்போ நான் நம்பலை. இப்போ இந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு வந்து புரியுது. அதனால் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ லடாக் இஸ் செப்பரேட் பார்ட். கோயிங் மணாலி இஸ் வெரி பேட் ஐடியா. ஓகேங்க, மறுபடியும் நம்ம ரூமுக்கே வந்தாச்சு. எதையும் கலட்டலை. இந்த பேக்கையும் லேப்டாப் பேக்கையும் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இவர் தான் வந்து நம்ம இந்த ஹோட்டலோட ஓனரு. நம்ம கூட செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ப்ரோ, ஆக்சுவலி திஸ் லே நாட் அலோயிங் மீ டு லீவ் த லே. எஸ் எஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு சூப்பரான வந்து ஹோட்டல் வந்து இவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஹாஸ்டலும் கூட ரன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பாருங்கள், இங்கே அங்கே டோர் மேட்ரிஸ் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்.